இதில் ஒரு கேள்வி ஒன்று பார்ப்போம். உதாரணம் 3. முக்கோணி ஏபிசியின் பக்கங்கள் ஏபி, ஏசி ஆகியவற்றின் நடுப்புள்ளிகள் முறையே டி, இ ஆகும். சரியா? ரைட். அப்ப இங்க பாருங்கோ, இது ஏ, இது பி, இது சி. இந்த ஏபிசின்ற பக்கம் ஏபின்ற நடுப்புள்ளி டி, ஏபின்ற நடுப்புள்ளி டி, ஏசின்ற நடுப்புள்ளி இ. சரியா? அவர் இன்னத்தை நிறுவ சொல்லி கேட்கிறாருண்டா, இந்த டிஇ காவி பிசி காவின்ற அரைவாசி என்று காட்டட்டும். பிறகு இதிலிருந்து முக்கோணி ஒன்றின் நடுப்புள்ளி தேற்றத்தை நிறுவ சொல்லி அல்ல உய்தறிய சொல்லி அவர் கேட்கிறார். சரி, இங்க கவனிங்கோ. டிஇ காவி என்றது காவிகளின் முக்கோணி விதி கூட்டல். முக்கோணி ஏடிஇல காவிகளின் முக்கோணி விதி கூட்டல் டிஇ காவி சமன் டிஏ காவி பிளஸ் ஏஇ காவி. சரிதானே? காவிகளின் முக்கோணி விதி கூட்டல். சின்ன முக்கோணி ஏடிஇல காவிகளின் முக்கோணி விதி கூட்டலை பாவிச்சு நான் எழுதியிருக்கேன். சரி, இதுல முக்கியமான ஒரு தரவு, இந்த டி வந்து ஏபின்ற நடுப்புள்ளி, இ வந்து ஏசின்ற நடுப்புள்ளி. அப்ப டி வந்து ஏபின்ற நடுப்புள்ளி என்றா நான் டிஏ காவி என்னென்று எழுதலாம் என்றா, சரிதான், அரை பிஏ காவி என்று எழுதலாம். இப்படி எழுதுறதுக்கு நீங்கள் என்னென்னத்தை கவனிக்கணுமெண்டா, பருமன் சரியா இருக்கும். ரெண்டு காவி சமனண்டா பருமன் சமனா இருக்கணும், திசை சமனா இருக்கும். அப்ப முதல் பருமன் சரியா இருக்கும்னு பார்க்கணும். டிஏ இந்த நீளம் பிஏ இந்த நீளத்தின் அரைவாசி நடுப்புள்ளி என்றபடியா, அப்ப அது சரி. அடுத்தது திசை சரியா இருக்கும். திசைக்குள்ள ரெண்டு விடயம், ஒன்று சாய்வு, மற்றது போக்கு. அப்ப ரெண்டும் ஒரே கோட்டில கிடக்கு. அப்ப திசையில சாய்வு பிரச்சனை இல்லை. போக்கு டியில இருந்து ஏக்கான போக்கும் பியில இருந்து ஏக்கான போக்கும் ஒரே போக்கா இருக்கும். இங்க ஒரே போக்கா இருக்கு, ஆகவே எழுதலாம். அதே மாதிரி நாங்கள் இ வந்து ஏசின்ற நடுப்புள்ளி. அப்ப ஏஇ காவி என்னென்று எழுதலாம், அரை ஏசி காவி என்று எழுதலாம். அரை ஏசி காவி என்று எழுதலாம். இந்த ஒரு காவிய எண்ணியால பெருக்கிறதுல உள்ள ஒரு பண்பு, இந்த எம்தர ஏ சக பி சமன் எம்ஏ சக எம்பி முதல் அந்த பண்பில பார்த்துனான். அதே மாதிரி இந்த அரை என்ன செய்யலாம் என்றா வெளியில பொதெடுக்கலாம். அரதர பிஏ காவி பிளஸ் ஏசி காவி. இப்ப சின்ன முக்கோணி ஏடிஇல முதல் எழுதினாங்க. இப்ப பெரிய முக்கோணி ஏபிசியில காவிகளின் முக்கோணி விதி கூட்டல் பிஏ காவி பிளஸ் ஏசி காவி பிசி காவிக்கு சமன். காவிகளின் முக்கோணி விதி கூட்டல் பெரிய முக்கோணி ஏபிசியில பாவிக்கிறோம். காவிகளின் முக்கோணி விதி கூட்டல் பிஏ காவி பிளஸ் ஏசி காவி சமன் பிசி காவி. ரைட். அப்ப இப்ப நாங்கள் நிறுவி இருக்கிறோம். சரிதான். டிஇ காவி சமன் டிஇ காவி சமன்
அரை பிசி காவி. இதை நாங்கள் நிறுவிட்டோம். சரியா? ரைட். பிறகு சொல்றார், இதிலிருந்து முக்கோணி ஒன்றின் நடுப்புள்ளி தேற்றத்தை உய்த்தறிக. என்ன நடுப்புள்ளி தேற்றம்? ஒரு முக்கோணியில எவையேனும் இரு நடுப்புள்ளிகளை இணைக்கிற அந்த கோடு, அந்த கோட்டு துண்டம் முக்கோணியின் மூன்றாம் பக்கத்துக்கு சமாந்தரமாகவும் அதிண்ட அரைவாசியாகவும் இருக்கும். ரைட். இப்ப டிஇ காவி பிசி காவியின் அரைவாசி என்று நாங்கள் நிறுவி இருக்கிறோம். இதுல இருந்து என்ன சொல்லலாம்? டிஇ நீளம் நீளம் பிசி நீளத்தின் அரைவாசி. ரெண்டு காவி சமனண்டா பருமன் சமன். அடுத்தது திசை சமன். திசை என்றது அப்ப டிஇயும் பிசியும் சமாந்தரம். இதுதானே நடுப்புள்ளி தேற்றம். டிஇ வந்து பிசியின் அரைவாசி, டிஇ பிசிக்கு சமாந்தரம். அப்ப இதுதான் நடுப்புள்ளி தேற்றம். ரைட். அடுத்த இன்னொரு உதாரணம் பார்ப்போம். உதாரணம் 4. முக்கோணி ஏபிசியின் பக்கங்கள் பிசிசிஏஏபி ஆகியவற்றின் நடுப்புள்ளிகள் முறையே டிஇஎஃப் ஆகும். ஏடி காவி பிளஸ் பிஇ காவி பிளஸ் சிஎஃப் காவி சமன் பூச்சிய காவி. பூச்சியம் இல்ல, பூச்சிய காவி. இந்த ஒன்றை தெரிஞ்சு கொள்ளுங்க பிள்ளைகளே. ஒரு காவியோட ஒரு எண்ணிய கூட்டேலா. ஏ காவியோட ஒரு 2 கூட்டேலா. அப்போ ஒரு காவியோட ஒரு காவியத்தான் கூட்டலாம். அப்ப காவியலை கூட்டி வாரது பூச்சியம் என்ற எண்ணிக்கை சமனா இருக்கலாம். பூச்சியம் என்ற காவிக்குத்தான் சமனா இருக்கலாம். சரியா? அப்ப அதை தெரிஞ்சு வச்சிருங்க. சரி. அப்ப இங்க பாருங்க, ஒரு முக்கோணி ஏபிசியில ஏ, இது பி, இது சி, பிசியின் நடுப்புள்ளி டி, பிசியின் நடுப்புள்ளி டி, சியின் நடுப்புள்ளி இ, ஏபியின் நடுப்புள்ளி எஃப், எஃப். ஏடி காவி பிஇ காவி சிஎஃப் காவி. உங்களுக்கு தெரியும், இந்த உச்சியை ஒரு முக்கோணியில உச்சியையும் எதிர்பக்கத்தின் நடுப்புள்ளியையும் இணைக்கிற கோட்டுக்கு என்ன பேர்? இடையம். அப்படி ஒரு முக்கோணிக்கு 3 இடையங்கள் கீறலாம். அந்த 3 இடையங்களும் ஒரு புள்ளிக்கூடாக போகும். இந்த பண்புகள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சரி. அப்ப இதையும் சமன், இதையும் சமன், இதையும் சமன். ரைட். அப்ப இங்க இருந்து தொடங்குறேன். ஏடி காவி பிளஸ் பிஇ காவி பிளஸ் சிஎஃப் காவி. ரைட். ஏடி காவிய காவிகளின் முக்கோணி விதி கூட்டல். பாருங்க, ஏபிடி என்ற முக்கோணியில ஏடி காவி சமன் ஏபி காவி
பிளஸ் விடி காவி என்று எழுதலாம். இதே மாதிரி பிஇ காவிய காவிகளின் முக்கோணி விதி கூட்டல் முக்கோணி பிசிஇயில பிஇ சமன் பிசி பிசி பிளஸ் சிஇ இப்படி எழுதலாம். சரியா? அடுத்ததா நாங்கள் இந்த CF காவியை நாங்கள் எழுத போறோம். CF காவியம் இதே மாதிரி எழுத போறோம். அப்ப CF காவியம் என்னன்னு எழுதலாம்? CF சமன் CA காவி பிளஸ் AF காவி இப்படி எழுதலாம். சரியா? CF காவிய CA காவி பிளஸ் AF காவி என்று எழுதலாம். உங்களுக்கு தெரியும், இதுல கீழே எழுதுறேன். இங்க பாருங்க, AB காவி BD காவிய நாங்கள் அரை BC காவி என்று எழுதலாம். ஏன்? D வந்து BC நடுப்புள்ளி. ஆகவே BD காவிய அரை BC காவி என்று எழுதலாம். இதுல BC காவி, E வந்து CA நடுப்புள்ளி. ஆகவே CE காவிய அரை CA காவி என்று எழுதலாம். CE காவிய அரை CA காவி என்று எழுதலாம். CA காவி AF காவிய அரை AB காவி என்று எழுதலாம். முதல் சொன்ன மாதிரி F வந்து AB நடுப்புள்ளி. அப்ப அரை AB காவி என்று எழுதலாம். அப்ப எத்தனை AB இருக்கு? ஒன்று, அங்காலே ஒரு அரை, ஒன்றரை, 3/2 AB. எத்தனை BC? ஒன்று மறையும் ஒன்றரை, 3/2 BC. அடுத்தது எத்தனை CA? அரையும் ஒன்று, ஒன்றரை, 3/2 CA. அப்ப இதுல 3/2 பொதெடுத்து விடுவோம். 3/2 பொதெடுத்து விடுவோம். 3/2 பொதெடுத்தா AB காவி பிளஸ் BC காவி பிளஸ் CA காவி. உங்களுக்கு தெரியும், திருப்பி வந்து ஏயில வந்து சேர்ந்தா 0. AB காவி பிளஸ் BC காவி பிளஸ் CA காவி என்றா அது 0 காவி. அப்ப 3/2 தர 0 காவி, அது சமன் 0. 0 இல்ல, 0 காவி. சரியா? ரைட். அப்ப ஒரு உதாரணம் ஒன்று பார்த்து நாங்கள் அடுத்த இன்னொரு உதாரணம் 5. ABCDEF என்பது ஓர் ஒழுங்கான அறுகோணி ஆகும். சரியா? இங்க பாருங்கோ, ABCDEF ஒரு ஒழுங்கான அறுகோணி. AB காவி, மற்றது AC காவி, இதான் AC காவி, மற்றது AD காவி, இதான் AD காவி.
ஏஇ காவி, மற்றது ஏஎஃப் காவி. சரியா? சரி. ஏபி காவி இந்த காவி, ஏசி காவி இது, ஏடி காவி இது, ஏஇ காவி இது, மற்றது ஏஎஃப் காவி இது. புலாத்தையும் கூட்டினா 3 ஏடி காவிக்கு சமன் என்று காட்டட்டாம். சரியா? ரைட். அப்ப நாங்கள் ஏபி காவி பிளஸ் ஏசி காவி பிளஸ் ஏடி காவி பிளஸ் ஏஇ பிளஸ் ஏஎஃப். இப்ப நான் என்ன செய்ய போறேன், எனக்கு 3 ஏடி என்று காட்டும். இங்க இதுல நடுவில் ஒரு ஏடி கிடக்கு, அந்த காவி அப்படியே கிடக்கட்டும். அப்ப இப்ப ஏபி காவியோட ஏஇ காவியை எடுப்போம். ஏபி காவியோட ஏஇ காவியை எடுப்போம். நடுவே இருக்கிற ஏடி அப்படியே இருக்கட்டும். ஏசி காவியோட ஏஎஃப் காவியை எடுப்போம். ஏசி காவியோட ஏஎஃப் காவியை எடுப்போம். ஓடரை மாத்தி எழுதி கிடக்கு, வேற ஒன்றும் செய்ய இல்லை. சரிதான்? ஏஇய கொண்டு 2வதா போட்டு கிடக்கு. சரிதான்? மற்ற ஏசியை கொண்டு அங்க 4வதா எழுதி கிடக்கு. ஏபிசிடிஇஎஃப் என்றது ஒழுங்கான அறுகோணி. ஒழுங்கான அறுகோணி என்றா உங்களுக்கு தெரியும், இந்த ஏஇ காவியும் பிடி காவியும் சமனாயிருக்கு. ஏஇ காவியும் பிடி காவியும் சமனாயிருக்கு. அப்ப நான் இப்ப என்ன செய்ய போறேன்டா, இதுல இருக்கிற ஏஇ காவிக்கு பதிலா பிடி காவி எழுதும். அடுத்தது ஏசி காவியும் பிளஸ் ஏஎஃப் காவி. ஏஎஃப் காவியும் சிடி காவியும் சமனாயிருக்கு. ஒரு ஒழுங்கான அறுகோணியின் சரிதான் பண்பு இந்த ஏஎஃப்பும் சிடியும் சமனும் சமாந்தரமா இருக்கு. ஆகவே நான் ஏஎஃப் காவிக்கு பதிலாக சிடி காவி எழுதலாம். அப்ப ஏசி பிளஸ் சிடி. சரி, இங்க பாருங்க, ஏபி காவி பிளஸ் பிடி காவி என்னத்துக்கு சமன்? ஏடி காவிக்கு சமன். இது ஒரு ஏடி. அடுத்தது என்ன? ஏசி பிளஸ் சிடி, அதுவும் ஏடி. அப்ப எத்தனை ஏடி? 3 ஏடி. சரியா? ரைட். அப்ப உதாரணம் 5 பார்த்துட்டோம். அடுத்தது உதாரணம் 6. இப்ப நாங்கள் காவி கூட்டலை வளமையாக எங்களுக்கு தெரிஞ்ச காவிகளின் முக்கோணி விதி கூட்டலை பயன்படுத்தி நாங்கள் செய்கிற கேள்விகள். சரிதான்? ரைட். அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு முக்கோணி ஏபிசியின் பக்கம் பிசியின் நடுப்புள்ளி டியாம். அப்ப அப்படி டி என்றா ஏபி காவி பிளஸ் ஏசி காவி 2 ஏடி காவி என்று காட்டட்டாம். ரைட். இங்க பாருங்க, இது ஏ, இது பி, இது சி.
ஏபி காவி பிளஸ் ஏசி காவி. இதை நாங்கள் என்னென்று காட்டணும்? 2 ஏடி காவி என்று காட்டணும். சரி, டி என்றது பிசியின் நடுப்புள்ளி. டி என்றது பிசியின் நடுப்புள்ளி. டி என்றது பிசியின் நடுப்புள்ளி. சரி, நாங்கள் இப்ப ஏபி காவிய என்னென்று எழுதலாம்? முக்கோணி ஏபிடியில காவிகளின் முக்கோணி விதி கூட்டல். ஏபி காவி சமன் ஏடி காவி பிளஸ் டிபி காவி. அதே மாதிரி முக்கோணி ஏடிசியில ஏசி காவியை என்னென்று எழுதலாம்? ஏடி காவி பிளஸ் டிசி காவி என்று எழுதலாம். ஏசி காவி சமன் ஏடி காவி பிளஸ் டிசி காவி. அப்ப இதுல ஒரு ஏடி காவி கிடக்கு, இஞ்சாலே ஒரு ஏடி காவி கிடக்கு. அப்ப 2 ஏடி காவி இதுதான் காட்டணும். அது வந்துட்டது. அதை விட மேலதிகாவும் கொஞ்சம் கிடக்கு. என்ன கிடக்கு? டிபி காவி கிடக்கு. டிபி காவி அதோட டிசி காவி கிடக்கு. உங்களுக்கு தெரியும், இந்த டிபியும் டிசியும் பருமல்ல சமன். டிபியும் டிசியும் பருமல்ல சமன். மற்றது ஒரே நேர்கோட்டில் கிடக்கு. சாய்வும் சமன். டியில இருந்து பிக்கான போக்கும் டியில இருந்து சிக்கான போக்கும் எதிர்போக்கில இருக்கு. ஆகவே நாங்கள் டிசி காவிய மைனஸ் டிபி காவி என்று எழுதலாம். சரிதான்? அந்த டிசி காவிய மைனஸ் டிபி காவி என்று எழுதலாம். ஏன்? பருமன் சமன், ஒரே நேர்கோடில் இருக்கு, போக்கு மட்டும் வித்தியாசம். ஆகவே ஒன்று மற்றதின் மறைக்காவி அல்லது புறமாற்று காவி. அப்ப அது பூச்சிய காவி என்று விரைக்க. சரிதான்? டிபி காவி இப்ப வெட்டு படையக்க உங்களுக்கு என்னென்று வரும்? 2 ஏடி இப்ப மிச்சமா இருக்க போகுது. இதைத்தான் அவர் முதல் காட்ட சொல்றார். சரியா? ரைட். பிறகு சொல்றார், ஒரு நாட்பக்கல் பிக்யூஆர்எஸின் மூலை விட்டங்கள் பிஆர் கியூஎஸ் இன் நடுப்புள்ளிகள் முறையே டி ஜூ ஆகும். பிஆர் நடுப்புள்ளி டி என்று சொல்றார், கியூஎஸ் நடுப்புள்ளி ஜூ என்று சொல்றார். பிக்யூ காவி பிளஸ் பிஎஸ் காவி பிளஸ் ஆர்கியூ காவி பிளஸ் ஆர்எஸ் காவி சமன் 4 டியூ காவி என்பதை உய்த்தறிக. சரிதான்? அப்ப இப்ப நாங்கள் நிறுவின முடிவை பாவிச்சு தான் இது எடுக்கும். வேற விதமா செய்யலாம். சரியா? ரைட். அப்ப இந்த கேள்வியை செய்வோம். முதல்ல ஒரு நாட்பக்கல் கீறுவோம். ஒரு நாட்பக்கல் ஒன்று கீறுவோம். PQRS ஒரு நாட்பக்கல். அப்ப P, இது Q, இது R, இது S. PQRS ஒரு நாட்பக்கல். ஓகே. PR இந்த மூலை விட்டம் PR. சரி, இதான் மூலை விட்டம் PR. மற்றது QS
சரி, அப்ப இந்த நடுப்புள்ளிகள் தந்திருக்கு. மூலைவிட்டங்கள் PRQS இன் நடுப்புள்ளிகள் T. PR இன் நடுப்புள்ளி இங்க இருக்கு, நடுப்புள்ளி சரிதான், இங்க இருக்கும், அது T. PR இன் நடுப்புள்ளி T. QS இன் நடுப்புள்ளி இதுல இருக்கும், அது U. இப்ப என்ன அவர் நிறுவ சொல்றாருண்டா PQ plus PS. ரைட், அதை ஒருக்கா எழுதுவோம். இங்க பாருங்க, PQ காவி பிளஸ் PS காவி பிளஸ் RQ காவி பிளஸ் RS காவி. இங்க பாருங்க, PQ plus PS, PQ plus PS. இங்க பாருங்க, PQ plus PS முதல் முடிவில இருந்து இந்த U என்றது QS இன் நடுப்புள்ளி. அப்ப PQ plus PS என்னன்னு எழுதலாம், 2 PU என்று எழுதலாம். அப்படி 2 PU என்று எழுதலாம், சரிதானே? PQ plus PS 2 PU என்று எழுதலாம், சரியா? ரைட், அப்ப இங்க பாருங்க, PQ plus PS 2 PU என்று எழுதலாம். ஏன், இந்த U என்றது QS இன் நடுப்புள்ளி, இப்படி எழுதலாம். அடுத்தது RQ plus RS. RQ plus RS எங்களுக்கு தெரியும், QS இன் நடுப்புள்ளி U. அப்ப RQ plus RS 2 RU என்று எழுதலாம், 2 RU என்று எழுதலாம். ரெண்டு RU காவி என்று எழுத, இது முதல் முடிவை பாவிச்சு நேரி எழுதுறேன். சரி, இப்ப பாருங்க, இத சய 2 ஒரு மைனஸ போட்டுட்டு இத UP காவி என்று எழுதுறேன். அதே மாதிரி இதையும் ஒரு மைனஸ போட்டுட்டு UR காவி என்று எழுதுறேன். இப்ப இந்த மைனஸ் 2 பொதெடுக்கிறேன். பொதெடுத்தா UP காவி பிளஸ் UR காவி. இங்க பாருங்க, UP காவி பிளஸ் UR காவி, PR இன் நடுப்புள்ளி T என்றா அப்ப என்ன எழுதலாம், 2 UT காவி என்று எழுதலாம். இது நடுப்புள்ளி, சரிதானே? இந்த முதல் தியரி புள்ளிகளே AB காவி தான் தியரி. இந்த தியரியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இது A, இது B, இது C. AB காவி பிளஸ் AC காவி என்ன எழுதலாம், 2 AD காவி. இந்த D என்றது BC இந்த நடுப்புள்ளி. AB காவி, AB காவி பிளஸ் AC காவிய 2 AD காவி என்று எழுதலாம். அப்படித்தான் இதை எழுதுறோம். PQ காவி பிளஸ் PS காவி 2 PU காவி, RQ காவி பிளஸ் RS காவி 2 RU காவி. அப்ப அதே மாதிரி UP காவி, இங்க பாருங்க, UP மற்றது UR என்னண்டு வரும், PR இன் நடுப்புள்ளி T 2 UT காவி. அப்ப சய 2 தர 2 UT காவி. அப்ப 2 தர 2 4, மைனஸுக்கு பதிலா TU காவி என்று மாத்தி விடுவோம். இதைத்தான் நாங்க நிறுவ சொல்லி கேட்கிற, 4 TU காவி என்று, சரியா? சரி, இப்ப நாங்கள் இதுவரையில கொஞ்சம் முடிவுகள் பார்த்து நாங்கள் அடுத்ததா ஒரு முக்கியமான காவி தான காவி. ஒரு புள்ளியின் ஆள்கூறுகளை வச்சுக்கொண்டு ஒரு புள்ளியை எப்படி நாங்கள் குறிக்கிறோமோ அதே மாதிரி ஒரு புள்ளிய காவிய பாவிச்சும் குறிக்கலாம். அதுதான் தான காவி.
இப்ப இதுல ஒரு புள்ளி கிடக்கு சரிதான். இப்ப இதுல ஒரு புள்ளி இருந்தா இதுல ஏ என்ற புள்ளி இருந்தா அந்த ஏ என்ற புள்ளியை நாங்கள் இந்த ஓஏ காவியால குறிக்கலாம். ஏ காவி. அப்ப அதை நாங்கள் சொல்லுவோம் உற்பத்தி ஓ குறித்து ஏ இந்த தானக்காவி ஏ காவி. இதுல இன்னொரு புள்ளி கிடக்கு. அந்த புள்ளி எப்படி குறிக்க போறோம்? ஓபி காவியால குறிக்கலாம். அப்ப உற்பத்தி ஓ குறித்து பி இந்த தானக்காவி பி காவி. ஆள்கூர் எழுதுற மாதிரி இப்படி ஒரு பிராக்கெட் போட்டுட்டு எழுதலாம். ஒரு பிராக்கெட் போட்டுட்டு எழுதுற வளமை இருக்கு. அப்ப இந்தியால ஒரு சி என்ற புள்ளி இருந்தா உற்பத்தி ஓ குறித்து சி இந்த தானக்காவி இந்த ஓசி காவியால நாங்கள் எழுதலாம். இப்படி சரிதான் புள்ளிகளை குறிக்கிறதுக்கு இந்த தானக்காவியை நாங்கள் பாவிக்கலாம். சரி, அதுதான் இங்க சொல்லி கிடக்கு. என்ன? உற்பத்தி ஓ குறித்து புள்ளி பியின் தானக்காவி ஆர் எனில் ஓபி காவி, இந்த காவி தான் ஆர் காவி. இதுதான் தானக்காவி. சரியா? ரைட். அடுத்தது ஒரு குறிப்பு. இப்ப ஏ இந்த தானக்காவி ஏ, பி இந்த தானக்காவி பி என்றா ஏபி காவி என்னென்று எழுதலாம்? பி இந்த தானக்காவி சய ஏ இந்த தானக்காவி. இப்ப இங்க பாருங்கோ, உற்பத்தி ஓ குறித்து ஏ என்ற ஒரு புள்ளி அதிண்ட தானக்காவி ஏ. அதே மாதிரி இதுல ஒரு பி என்ற புள்ளி அதிண்ட தானக்காவி பி. அப்ப ஓ குறித்து ஏ இந்த தானக்காவி ஏ என்ற கருத்து இந்த ஓ ஏ காவி தான் என்ன? ஏ காவி. உற்பத்தி ஓ குறித்து பி இந்த தானக்காவி பி என்ற ஓபி காவி தான் பி காவி. ரைட். இப்ப ஏபி காவியை நாங்கள் காணணும். காவிகளின் முக்கோணி விதி கூட்டல். முக்கோணி ஓஏபியில ஏபி காவி சமன் ஏஓ காவி பிளஸ் ஓபி காவி. ஓஏ காவி தான் ஏ காவி. அப்ப ஏஓ காவி மைனஸ் ஏ காவி, ஓபி காவி பி காவி. அப்ப ஏபி காவி என்னென்று எழுதலாம்? பி இந்த தானக்காவி சய ஏ இந்த தானக்காவி. ஏபி காவி என்னென்று எழுதலாம்? பி இந்த தானக்காவி சய ஏ இந்த தானக்காவி. சரிதான். இப்ப உதாரணமா இப்ப சிடி என்ற காவிய நீங்கள் எழுதணுமா இருந்தா என்னென்று எழுதுவீங்க? சிடி என்ற காவிய எழுதணுமெண்டா டி இந்த தானக்காவி சய சி இந்த தானக்காவி இப்படி எழுதலாம். பி கியூ என்ற காவி எழுதணுமெண்டா கியூ இந்த தானக்காவி சய பி இந்த தானக்காவி. இப்படி நீங்கள் காவியில தானக்காவியை வச்சுக்கொண்டு அந்த காவியை எழுதலாம். ரைட். உதாரணம் 7 இப்படியான கேள்விகள் ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்கள்ல இருக்கு. இந்த கேள்வி ஒருக்கா கவனிங்கோ. உற்பத்தி ஓ குறித்து PQR என்னும் 3 புள்ளிகளின் தானக்காவிகள். அப்ப இதுல பி என்ற ஒரு புள்ளி கிடக்கு. அந்த பி என்ற தானக்காவி 3P. அதே மாதிரி இங்கால Q என்ற ஒரு புள்ளி கிடக்கு. அந்த Q இந்த தானக்காவி 2Q. R என்ற இன்னொரு புள்ளி கிடக்கு. அதிண்ட தானக்காவி 9P சய 4Q. 3 புள்ளிகளின் தானக்காவி.
தான காவி என்றால் உங்களுக்கு தெரியும் என்ன, இதில் ஒரு ஓ இருந்தா உற்பத்தி இருந்தா இந்த ஓபி காவி தான் என்ன 3P, ஓக்யூ காவி தான் என்ன 2Q, இந்த ஓஆர் காவி தான் என்ன 9P சய 4Q. அப்ப இது உங்களுக்கு தெரியும். சரி, இப்ப இந்த 3 புள்ளிகளும் PQR என்ற 3 புள்ளிகளும் ஒரே நேர்கோட்டில இருக்குன்னு காட்டி PQக்கு QR என்ற அந்த விகிதத்தையும் காணட்டாம். இந்த ஒரே நேர்கோட்டில இருக்குன்னு காட்டுறதுக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம்டா, இப்ப உதாரணமா PR காவியும் PQ காவியும் சமாந்தரம் என்று சொன்னா, சமாந்தரம்னா உங்களுக்கு தெரியும், ஒரு காவியை இன்னொரு காவியின் மடங்கா எழுதலாம். PR காவியும் PQ காவியும் சமாந்தரம் என்றா ஒரு காவியை இன்னொரு காவியின் மடங்கா எழுதினா எங்களுக்கு தெரியும் P என்றது பொதுவான புள்ளியா இருக்கு. அப்ப PRம் PQம் சமாந்தரம் என்றா அந்த R என்றது PQவை இணைக்கிற அந்த கோட்டுக்குள்ளதான் வந்து விழணும். சரி, இங்க கவனிங்கோ. இப்ப நான் என்ன செய்ய போறேன், முதல்ல PQ காவிய காணுவோம். காவிகளின் முக்கோணி விதி கூட்டல் PQ சமன் PO பிளஸ் OQ அல்லது Qவின் தானக்காவி சய Pயின் தானக்காவி. Qவின் தானக்காவி 2Q சய Pயின் தானக்காவி 3P. அப்ப 2Q சய 3P இதுதான் என்ன PQ என்ற காவி. அடுத்ததான் நாங்கள் PR காவியை எழுதுவோம். PR காவி ஆறின் தானக்காவி சய Pயின் தானக்காவி. ஆறின் தானக்காவி 9P சய 4Q. ஆறின் தானக்காவி சய Pயின் தானக்காவி 3P. அப்ப 9Pல 3P போன 6P சய 4Q. அப்ப இதுல 2 பொதெடுத்தா சய 2 பொதெடுப்போம். சய 2 பொதெடுத்தா ஏண்டா நாங்கள் PQவின் மடங்காத்தான் எழுத போறோம். ஆகவே இப்ப என்ன செய்ய போறோம்னா சய 2 பொதெடுத்தா சய 4ல சய 2 எடுத்தோம்னா அப்ப 2Q வந்து வரும். சய 2 எடுத்த சய 3P என்று வரும். இப்ப 2Q சய 3Pக்கு பதிலா நீங்கள் என்ன போடலாம், இங்க பாருங்க, இதுக்கு பதிலா என்ன போடுவீங்க, சய 2 PQ காவி என்று எழுதலாம். இந்த மைனஸுக்கு பதிலா QP என்று மாத்தி விடுவோம். அப்ப 2QP காவி. இப்ப நாங்கள் நிறுவி இருக்கிறோம் இந்த PR காவி 2QP காவி என்று நிறுவி இருக்கிறோம். சரியா? ரைட். அப்ப எங்களுக்கு தெரியும் இப்ப PQ இப்படி கிடக்கு, இங்க கிடக்கு P, இங்க கிடக்கு Q. அப்ப QP காவி, QP காவியும் PR காவியும் தான் ஒரே போக்கா இருக்கணும். அப்ப R எங்க வரும், இஞ்சாலதான் எங்கேயோ வரும். சரிதான், இஞ்சாலான் எங்கேயோ வரும். மற்ற இன்னொன்று தெரியும், இந்த QP காவியின் 2 மடங்கு தான் PR காவி. QP காவி ஒன்றா இருந்த PR காவி
2 இருக்கும். அப்ப என்ன விகிதம்? PQவுக்கு QR. சரி, ரைட். அப்ப முதல் நாங்கள் அந்த கேட்ட கேள்விகளுக்கு விடை அளிச்சு போட்டு விகிதத்துக்கு போவோம். என்ன முதல் கேட்டது? P, Q, R ஒரே நேர்கோட்டில் இருக்குன்னு காட்டியாச்சு. அப்ப அதுக்கு இங்க பாருங்க, ஒரு காவிய இன்னொரு காவியின் மடங்கா எழுதி இருக்கிறோம். அப்படி மடங்கா எழுதினா பிஆரும் இங்க பாருங்க பிஆரும் கியூபியும் சமாந்தரம். அதோட இந்த பி என்றது பொது புள்ளி, பொது புள்ளியாம் இருக்கிறபடியாத்தான் ஒரே நேர்கோள்ளவர், இல்லையண்டா வராது. பி வந்து பொது புள்ளியா இருக்கிறபடியா பி கமா கியூ கமா ஆர் ஒரே நேர்கோட்டில இருக்கும். ஒரே நேர்கோட்டில இருக்கும். அடுத்தது விகிதம் கேட்டு கிடக்கு. பி கியூவுக்கு கியூஆர், பி கியூவுக்கு கியூஆர் ஒன்றுக்கு பி கியூ ஒன்று, கியூஆர் 3. அப்ப பி கியூவுக்கு கியூஆர் ஒன்றுக்கு 3. சரியா? இந்த ரெண்டும் தான் அவர் கேட்டிருக்கிறார்.